அடுத்து நம்ம அடியார் பெருமக்களுக்கு எத்தனையோ பேருக்கு திருமண வரம் தள்ளி போகுது. அதனால இறைவன் திருவருளால அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவங்க எல்லாருக்குமே விரைவில் சிறப்பான திருமணம் நடக்கணும் அப்படின்னு சுவாமி கிட்ட விண்ணப்பமா வச்சு திருமுறைகள் பதிகத்தை சுவாமி கிட்ட விண்ணப்பமா வைக்கிறோம். அதனால அடியார் பெருமக்களுக்கு திருமண தடை இருந்தால் அந்த தடை நீங்கி சிறப்பான முறையில் திருமணம் நடக்கிறதுக்கு சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்மேலிவே. திருச்சிற்றம்பலம். அடுத்து சுவாமி கிட்ட திருமண தடைய விண்ணப்பம் வச்சாச்சு. இறைவன் திருவருளால திருமண தடை இருக்கிறவங்களுக்கு அந்த தடையை நீக்கி சுவாமி அவங்களுக்கு திருமண வரத்தை கொடுப்பாரு.